Hello guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, உங்க சேனல்ல நீங்க வந்து நிறைய views and subscribers வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்க அப்லோட் பண்ற கண்டென்ட் தான். நீங்க ஹை குவாலிட்டி கண்டென்ட் அப்லோட் பண்ணனும்னா நீங்க வந்து ஹை குவாலிட்டியான ஸ்கிரிப்ட் எழுதணும். இந்த வேலையை ஈஸியாக்க ஒரு சூப்பரான AI வந்திருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த AI நீங்க ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம யூடியூப்கான ஒரு ஹை லெவல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண நம்ம யூஸ் பண்ண போற ஒரு AI டூல் எதுனா ஜெமினி AIங்கிற ஒரு டூல் தான். இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு கூகுள்ல குரோம்ல போயிட்டு ஜெமினி AIன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரோம் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஜெமினின்னு டைப் பண்ணுங்க. ஜெமினி AI. இதை நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சாலும் சரி இல்லை நார்மல் இதில் வச்சாலும் சரி, நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் டைப் பண்ணது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் போயிட்டு ஓப்பன் ஜெமினி ஆப்னு வரும். அதாவது வந்து ஜெமினி ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ வெப்சைட்லேயே வந்து யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் வந்து ஆப்பில் யூஸ் பண்ணாலும் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு சேட் வித் ஜெமினி அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து யூஸ் ஜெமினி அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே யூஸ் ஜெமினி கொடுங்க. இப்போ வெல்கம் டு ஜெமினி அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க, நோ ப்ராப்ளம் இதெல்லாம். ஸோ இப்படி வந்து ஓப்பன் ஆகிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் உங்களை லாகினில் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டு, இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்கும், அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஜெமினி AI வந்து ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தான் வேலையே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூடியூபுக்கு தேவையான ஒரு ஹை லெவல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து எந்த மாதிரியான வீடியோ போட போகிறோமோ அதை வந்து யோசிச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு நம்ம டைட்டில் எதுனா எப்படி எழுதுவோம், ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தானே எழுதுவோம். ஸோ அது அப்படிங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய இது வந்து டைப் பண்ணிட்டேன். நான் என்ன கண்டென்ட் உருவாக்க போகிறேனோ அந்த டைட்டில் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஆரோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் செகண்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் செகண்ட் ஜஸ்ட் மினிட்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அவ்வளோதான். உங்களோட ஸ்கிரிப்டும் உங்களோட ஒரு கண்டென்ட்டே வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து சொந்தமாலாம் கஷ்டப்பட்டு யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே வந்து ரொம்ப ஒரு நிறைய SEO கீவேர்டு உள்ள வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து சீக்கிரமாகவே ரேங்கிங்கில் வரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்து ஒவ்வொரு கண்டென்ட்டே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. இப்போ வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஒவ்வொரு டைட்டில்லையும் வீடியோ போட்டிருக்காங்க பாருங்களேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆடியன்ஸ், அதாவது நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் எதை தர்றாங்களோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டிலு. ஸோ அதில் உள்ள டைலாக் பேசியிருக்காங்க. அப்புறம் ஆப்டிமைசிங் ஒரு கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டு கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டோம்னா நம்மளோட சேனலில் வந்து சீக்கிரமாக நிறைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. கீவேர்டு, அதாவது நம்ம வீடியோவில் பேசுகிறப்ப வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கீவேர்டில் SEO கீவேர்டு உள்ள வார்த்தையாக பேசினா சீக்கிரமாகவே நம்ம சேனல் வந்து ரேங்கிங்கில் வரும். ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டிங் ஒரு சேனல், இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கண்டென்ட்டில் பேசுனீங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கலாம், ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப்னு கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட் காட்டுமே, அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி பேசுனா எப்படி கிடைக்கும்னு யோசிப்பீங்க, எப்படி வியூஸ்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி யோசிப்பீங்க. அந்த பிரச்சனையே இல்லை. இந்த ஆப்பில் இந்த வெப்சைட்டில் வந்து
இருக்கிற எல்லாமே வந்து யூனிக் கண்டென்ட் தான். இப்போ நீங்கள் டைப் பண்ண திருப்பி நீங்கள் சர்ச் பண்ணால் கூட இதே டைலாக் இதே கண்டென்ட்லாம் வராது. மறுபடியும் நீங்கள் வந்து டைப் பண்ணுறப்ப புதுசாக ஒரு கண்டென்ட் புதுசாக ஒரு ஸ்கிரிப்டாக தான் வந்திருக்குமே தவிர இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ அதனால இது வந்து ரொம்பவும் யூனிக்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் யூனிக் டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், ஷோ டிராஃப்ட்னு ஒன்று இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஸ்கிரிப்ட் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. 2 ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் தான். இன்னும் கீழே 2, 3 ஸ்கிரிப்ட் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது பார்க்க நல்லா குவாலிட்டியாக தெரியுதோ, இதில் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது நல்ல ஈஸியான ஸ்கிரிப்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஒவ்வொரு வீடியோ வந்து ரேங்கிங் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கிரிப்டெல்லாம். இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இதை நீங்கள் தமிழ்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி கீழே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இதை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய்ட்டு கூட நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியும் கூட நீங்கள் பேசிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு தமிழில் புரியணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேறு வந்து இன்னும் இதில் வந்து இந்த இந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கணும், ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. இதில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்தில் வந்து இந்த வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி மூலமாக நீங்கள் இந்த யூஸ் பண்ணி உங்கள் யூடியூப் தேவையான யூடியூப் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட்டையுமே கூட இது ரெடி பண்ணி தரும். நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொன்றையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இதில் ஏன்னா இந்த வந்து அந்தளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது. சொல்லப்போனால் ChatGPTக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நல்லா எப்படி சொல்கிறது யூனிக்காக இருக்கும். இதில் சொல்கிற ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியோடு இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே சரி நல்ல SEO கீவேர்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சேனலில் வீடியோ போட்டிங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின்லேயும் சீக்கிரமாக ரேங்கிங்கில் வரும், நிறைய ரெக்கமெண்டேஷனும் கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணாலும் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சரி ஓகே இது வேறு என்ன விஷயத்தில் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மெயில் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயிலுமே கூட இது வந்து ரெடி பண்ணி தரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் சொன்னாலே போதும், அந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி தரும். இப்போ அந்த உங்களுக்கு ஒரு மெயில் உருவாக்கணும், அது இத்தனை மணிக்கு போகிற மாதிரி அந்த டேட்டு டைம்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையுமே சரி இது அந்த வேர்ட்ஸுமே அந்த டேட் அண்ட் டைம் அதையுமே சரி சேர்த்து வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப் இன் 5 minutes அப்படின்னு போட்டிங்க வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்தில் பேசுகிற மாதிரியான ஸ்கிரிப்டை இந்த வந்து ரெடி பண்ணி தரும். இல்லை ஒரு 10 minutes பேசணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரிப்டே வந்து இந்த வந்து டைப் பண்ணி தரும். ஸோ இது நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இப்போ நீங்கள் டைப் பண்ண பிடிக்கிற இப்போ நீங்கள் இமேஜ் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி மட்டும் இல்லை, இமேஜ் இன்க்ளூட் பண்ணி போடலாம், இமேஜை சேர்த்து போடலாம். இல்லை வாய்ஸில் வந்து பேசுனீங்கன்னா அதையுமே சரி நீங்கள் டைப் பண்ணாமல் நீங்கள் வாய்ஸில் பேசுகிறது கூட உங்களுக்கு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த வந்து யூஸ் ஆகும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக யூடியூபுக்கு வரீங்க, உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை சூஸ் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இந்த யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இப்போ ரெடி பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்கமெண்டேஷன் உங்களோட SEOலாம் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.